ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் வந்து பாசி பருப்பு இருக்கு இல்லையா? அத வந்து ஊற வைக்க போறேன். ஊற வச்சுட்டு 1/2 மணி நேரம் இல்லாட்டி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிறேன். அ கீரைக்கு வந்து கம்மியா எடுத்தாவே போதும் எண்ணெய். அது எப்படின்னு பார்த்துக்கங்க. அப்புறம் கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். 2 வரமிளகா, சின்ன வெங்காயம் வந்து 10 இல்லாட்டி ஒரு 15 நல்லா குட்டியா கட் பண்ணி இதில சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 3 பூண்டு இருக்கு இல்லையா? அத வந்து தட்டி இதில சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா? பாசிப்பருப்பு. அத வந்து 2, 3 தடவ நல்லா கழுவிட்டு இதில சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் முருங்கைக்கீரை இருக்குல்ல, அது வந்து ஒரு 2 கட்டு இருக்கிற மாரி இருக்கும் அளவு. அத வந்து உருவிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்துருக்கேன். எடுத்து இதில நல்லா வதக்கிறலாம். கரெக்ட்டா ஒரு 10, 15 நிமிஷம் ஆகும். இப்போ இதுக்கு வந்து தண்ணி வந்து தொளிச்சு மாத்திரம் விடணும். ஊத்திறக்கூடாது. ஏன்னா நம்ம வேகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? அதுவரையும் சும்மா இருந்ததுன்னா கருகிரும். அதுக்காக தண்ணி வந்து தொளிச்சு விட்டுறணும். நெறையா வேண்டாம். தொளிச்சு மாத்திரம் விடலாம். விட்டுட்டு ஒரு 10 இல்லாட்டி 15 நிமிஷத்தில வந்து நமக்கு வந்து முருங்கைக்கீரை ரெடி ஆயிரும். இப்போ பாருங்க இந்த ஸ்டேஜில என்ன பண்ண போறோம்னா, நான் வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்துப்பேன். நீங்க எப்படின்னு பார்த்துக்கங்க. 1/2 மூடி தேங்காய் இருக்கு இல்லையா? அத வந்து துருவி இதில சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிறலாம். மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதாங்க. நம்மளோட முருங்கைக்கீரை வந்து ரெடி ஆயிரும். இந்த முருங்கைக்கீரை வந்து ரொம்ப சத்தானது, இரும்பு சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால குட்டீஸ் சாப்பிடவே மாட்டாங்க முருங்கைக்கீரை. எந்த கீரையுமே சாப்பிட மாட்டாங்க இல்லையா? இந்த மாரி செஞ்சு குடுங்க. அவங்க சூப்பரா சாப்பிடுவாங்க. ஏன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.